Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவ கலைக்கூடம். நான் தான் உங்க சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை சார் பார்க்க போறோம்? ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம் ஓகேவா, ஸ்பீச் அப்படிங்கிற டாபிக், அதோட கண்டினியூட்டி தான் இது. பார்ட் 1 ஒன்று அப்லோட் பண்ணிருப்போம். அந்த பார்ட் 1 என்ன சார் கொடுத்துருப்போம்? அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீச்னா என்ன, அந்த ஸ்பீச்சை எப்படி கொஸ்டினா கேட்பாங்க, பிளஸ் அந்த ஸ்பீச்சை என்னென்ன கேட்டகரியில வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்க செகண்ட் பார்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன பண்ண போறோம், ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா. மொத்தம் 4 கேட்டகரியா இந்த ரிப்போர்ட்டர் சென்டென்ஸ் பிரிப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சார் சொல்லியிருப்போம், இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. என்ன சொன்னோம், இட் இஸ் எ பிளைன் சென்டென்ஸ் சொன்னோமா. இட் இஸ் எ பிளைன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இது எதுவும் ஸ்டார்ட் ஆகுமா, இட் ஹாஸ் ஸ்டார்டட் வித் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கும், சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். இட் ஹாஸ் எண்டட் வித் ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கும். புரியுதா? அப்ப ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஓகே, இது எது சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ரூல் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் எது சொல்றாங்கன்னா கொட்டேஷன் மார்க்ல இருக்க சென்டென்ஸ் தான் சொல்றாங்க. இதெல்லாம் எது சொல்றாங்க, கொட்டேஷன் மார்க், இன்வெர்டர் கமா இருக்குல்ல, இன்வெர்டர் கமாக்குள்ள இருக்க சென்டென்ஸ் தான் சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம டைரக்ட் டு இன்டைரக்ட் மாத்தும் போது இந்த ரூல்ஸ் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பாருங்க, சென்டென்ஸ் என்ன பண்ணா ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெர்டர் கமா சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கா, இல்ல கொஸ்டின் சென்டென்ஸ் ஆரம்பிச்சு எந்த கொஸ்டின் மார்க்ல முடிஞ்சிருக்கா, இல்ல பாத்தீங்கன்னா வெர்ப்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கா, இல்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்கிளமேஷன்ல ஆரம்பிச்சு எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள்ல முடிஞ்சிருக்குதா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட்னா சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நம்ம இந்த டைப்ல நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் பாருங்க, சேஞ்ச் தி ஆர்வி டூன்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் தி ஆர்வி டூ அப்படின்னா ரிப்போர்ட்டர் வெர்ப்னு சொல்லணும். ரிப்போர்ட்டர் என்ன பண்ணணுமா, நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்ப பாருங்களேன், இப்ப இந்த ரிப்போர்ட்டர் வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ரிப்போர்ட்டர் வெர்ப் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தான் ரிப்போர்ட்டர் வெர்ப்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சார், இப்ப ரிப்போர்ட்டர் வெர்பை 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தா பிரசன்ட், செகண்ட் ஒன்னு பார்த்தா அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிரசன்ட்ல என்னென்னலாம் சார் வரும், சே வந்தா சே அப்படியே இருக்கும், சேஸ் வந்துச்சாலும் சேஸ் அப்படியே இருக்கும், சே டு வந்தா டெல்னு மாத்தணும், சேஸ் டு வந்துச்சுன்னா டெல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தணும். புரியுதா? சோ இப்ப எங்கெங்கெல்லாம் சே வரும், எங்கெங்கெல்லாம் சேஸ் வரும் அப்படின்னா ஐ, வி, யூ, தே. ஓகேவா? என்னது ஐ, வி, யூ, தே அப்படின்னு இந்த ப்ரோனவுன் வரும்போது இந்த ப்ரோனவுன் என்ன பண்ணணும், சே அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஹி, சி, இட் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ப்ரோனவுனுக்கு அடுத்து வரதுல நம்ம என்ன பண்ணணும், சேஸ் யூஸ் பண்ணணும். யா, சேஸ் ஆர் சேஸ் டு நம்ம யூஸ் பண்ணணும். ஹை அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? சோ செட் வந்தா செட் அப்படியே இருக்கும், செட் டு வந்தா டோல்டுன்னு நம்ம மாத்தணும். சோ அடுத்த டவுட், எஸ் சே எங்க யூஸ் பண்ணுவோம், சே டு எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டவுட் வரும். இப்ப சே எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சே யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதே சப்ஜெக்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சே டு யூஸ் பண்ணுவாங்க. இதுதா ரிப்போர்ட்டர் வெர்ப் கூட டு எப்ப சேரும், ரிப்போர்ட்டருக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதை லிங்க் பண்றதுக்காக டு அப்படிங்கிற ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ஸ் போட்டு கால் பண்ணுவாங்க. புரியுதா? சோ இதெல்லாம் ரொம்ப பாத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? இப்ப இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தா அப்படின்னா ஐ, வி ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும். ஐ, வி என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா அது எதை குறிக்கும், சப்ஜெக்ட குறிக்கும். புரியுதுங்களா? ஐ, பி அப்படிங்கிற ப்ரோனவுன் வந்துச்சு அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல வருது, சப்ஜெக்டா வருது அப்படின்னா அது யாரை குறிக்கும், ஸ்பீக்கர். எதை குறிக்கும் சார், ஸ்பீக்கர், ஸ்பீக்கரை தான் குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, யூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா யூ எப்பவுமே இருக்கும் ரிசீவர், அதாவது ஆப்ஜெக்டை குறிக்கும். இல்லைங்களா? யூ எப்பவுமே யாரை குறிக்கும், ரிசீவர் தான் குறிக்கும், ஆப்ஜெக்ட் தான் குறிக்கும் சொல்லி சொல்றாங்க. புரியுதா? சரி, இப்ப இந்த மாதிரி வரும்போது இப்ப ப்ரோனவுன் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. இப்ப இந்த ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணணும். இப்ப ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், ப்ரோனவுன்ஸ் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய ஐ வந்து ஒரு பர்சனுக்கு பையனை குறிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹி யூஸ் பண்ணுவோம். இதை பொண்ணை குறிச்சா சி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். இப்ப அடுத்து பாருங்க, இப்ப இந்த ப்ரோனவுன்ஸ் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள பார்த்தா கிளியரா தெரியும். என்ன சார் அப்படின்னா
ப்ரொனவுன்ஸோட டேபிள் பார்க்க போறோம். இப்போ ப்ரொனவுன்ஸோட டேபிள் என்ன சார்? இப்போ பாருங்க, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் சொல்லி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ ஐயோட பொசசிவ் என்ன சார்? மை. அதே அதோட ஆப்ஜெக்ட் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வியோட பொசசிவ் என்ன சார்? அவர். இதே அதோட ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா யூவோட பொசசிவ் என்ன சார்? யுவர். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேயோட பொசசிவ் என்ன சார்? தேர். அதோட ஆப்ஜெக்ட் என்ன சார்? தெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹீயோட பொசசிவ் என்ன சார்? ஹிஸ். அதோட ஆப்ஜெக்ட் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சியோட ஆப்ஜெக்ட் என்னது? ஹர். பொசசிவும் ஹர் தான் வரும். அதே மாதிரி இட்டோட பொசசிவ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வரும். அதோட ஆப்ஜெக்ட் இட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொனவுன்ஸ் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிரெக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும் போது எந்த ப்ரொனவுன் வந்தது? பொசசிவா வந்திருக்குதா, இல்ல பார்த்தா இது ஆப்ஜெக்டா வந்திருக்குதா, இல்ல இது சப்ஜெக்டா வந்திருக்குதா, இது சப்ஜெக்டா யாரை குறிக்கும், இது இதோட பொசசிவ் என்ன வரும், இது எல்லாமே கண்டிப்பா என்ன பண்ணும்? இது மூலியமா தான் நம்ம இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை ஸ்கிப் பண்ண, இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா, இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இங்க பாருங்களேன், இப்போ டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? டென்ஸ் எப்போ சார் சேஞ்ச் பண்ணுவோம்? அதாவது டிரெக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் வெர்ப் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? ரிப்போர்ட் வெர்ப் சேஞ்ச் பண்ணணும், பிளஸ் ரிப்போர்ட் வெர்ப் பார்க்கணும். ரிப்போர்ட் வெர்ப் பிரசன்ட்ல இருக்குதா இல்ல பாஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ரிப்போர்ட் வெர்ப் பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா டென்ஸ் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். ரிப்போர்ட் வெர்ப் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். புரியுதுங்களா? ரிப்போர்ட் வெர்ப் பிரசன்ட் இருந்துச்சுன்னா இன்வெர்டட் கமாக்குள்ள சென்ஸ் பிரசன்ட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பிரசன்ட்லயே நம்ம எழுதலாம். ரிப்போர்ட் ஆஃப் பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இன்வெர்டட் கமா சென்ஸ் பிரசன்ட் இருந்துச்சுன்னா நான் பாஸ்டே எழுதலாம் அப்படிலாம் சொல்லி ரூல்ஸ் நிறைய இருக்குது. அந்த ரூல்ஸ் இங்க டீடைலா கொடுத்துருக்கோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே கூட பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் மியரா எல்லாமே சொல்லியிருக்காது. பிளஸ் இதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது இல்லையா? இப்ப பாருங்க, இப்போ ரிப்போர்ட்டிங் வெர்ப், ரிப்போர்ட்டர் வெர்ப் ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட்? ரிப்போர்ட்டிங் வெர்புக்கும் ரிப்போர்ட்டர் பார்ட்டுக்கும் இல்லையா? ரிப்போர்ட்டிங் பார்ட், ரிப்போர்ட்டர் பார்ட் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகேவா? இப்ப பாருங்க, ரிப்போர்ட்டிங் பார்ட் அப்படின்னா என்ன இருக்கு? நமக்கு இன்வெர்டட் வெளியில இருக்குல்ல, he says to me, he said to me இப்பல வருதுல, இந்த மாதிரி இருக்குது ரிப்போர்ட்டிங் பார்ட்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? ரிப்போர்ட்டர் பார்ட் என்ன சார்? ரிப்போர்ட்டர் பார்ட்னா இன்வெர்டட் கமா சென்டென்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இன்வெர்டட் கமா சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட்டர் பார்ட்னு சொல்லிருப்பாங்க. புரியுதுங்களா? சோ ரிப்போர்ட்டிங் பார்ட் பிரசன்ட்ல இருக்குது, ரிப்போர்ட்டர் பார்ட்டும் பிரசன்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? இன்டைரக்ட் மாத்தும் போது பிரசன்ட்லயே நம்ம எழுதிடலாம். புரியுங்களா? ஒருவேளை ரிப்போர்ட்டர் பார்ட் அதாவது செட் டு இருக்குது, சேக்கு பதிலா செட் டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம்? இன்வெர்டட் கமா சென்டென்ஸ் பிரசன்ட்லயே இருந்தாலும் நம்ம எதுல தான் மாத்தணுமா? பாஸ்ட்ல தான் மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ரிப்போர்ட்டிங் பார்ட் பாஸ்ட்ல இருக்குது, இன்வெர்டட் கமா சென்டென்ஸ் பாஸ்ட்ல இருக்குது அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம எழுதணும். புரியுதுங்களா? அதாவது ரிப்போர்ட்டிங் பண்ண சொன்ன புரியுதுல? ரிப்போர்ட்டிங் பண்ண சொன்னோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் கமாக்கு வெளியில இருக்கக்கூடியது இல்லையா? he says to me, he said to me இந்த மாதிரி வருதுல, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தா அப்படின்னா ரிப்போர்ட்டிங் பார்ட்னு சொல்லுவாங்க. இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிறது என்னது? நமக்கு ரிப்போர்ட்டர் பார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இது பிரசன்ட், இதுவும் பிரசன்ட் அப்படின்னா இங்க பிரசன்ட், இங்க பாஸ்ட், இது பிரசன்ட் அப்படின்னா இது பாஸ்ட், இங்கேயும் பாஸ்ட், இங்கேயும் பாஸ்ட் அப்படின்னா இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க, இதெல்லாம் டென்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி இருக்கும். அப்ப கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில சேஞ்ச் பண்ணக்கூடாது இருக்கும்ல. சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு. யுனிவர்சல் ட்ரூத் வந்துச்சுன்னா ஓகேவா? யுனிவர்சல் ட்ரூத் வந்துச்சுன்னா ரிப்போர்ட்டிங் பார்ட் பாஸ் இருந்தாலுமே நம்ம இதுல தான் எழுதணும், பிரசன்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். புரியுதுங்களா? யுனிவர்சல் ட்ரூத் வந்து என்ன பண்ணணும் சார்? ரிப்போர்ட்டர் ஃபார்ம் சார். ரிப்போர்ட்டிங் பாஸ் இருந்தாலுமே ரிப்போர்ட்டர் ஃபார்ம் இதுல தான் இருக்கும், பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேவா? எங்கெங்க அப்படின்னா யுனிவர்சல் ட்ரூத்துக்கு, ஹெபிச்சுவல் ஃபேக்ட்டுக்கு, பிராவப்ஸுக்கு. புரியுதா? எங்கெங்க யுனிவர்சல் ட்ரூத், ஹெபிச்சுவல் ஃபேக்ட், பிராவப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யுனிவர்சல் ட்ரூத்னா என்ன சார்? அடுத்து யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா உலக உண்மைகள், இதை மாற்றவே முடியாது இல்லையா? சோ இதை மாற்றவே முடியாதுன்னு சொல்றத யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எர்த் மூவ்ஸ் அரவுண்ட் த சன் கொடுத்துருக்கோம். எர்த் மூவ்ஸ் அரவுண்ட் த சன் சொல்லி, அப்ப சூரியன் என்ன பண்ணுது? பூமியை சுத்தி வர, சாரி பூமி சூரியனை சுத்தி வருதா? அப்ப அந்த இது அது உலக உண்மை தானே, அதை மாற்ற முடியுமா? Have we changed? It should not be changed, is it? So like the sentence we have to call the universal truth. So அந்த மாதிரி தான் வரும், பிரசன்ட்ல வரும். அடுத்து பாருங்க, the sun rises in the east அப்படின்னா சார் சூரியன் எங்க உதிக்கும் சார்? கிழக்கே தான் உதிக்கும் இல்லையா? ஆக்டர் அஜித் சொல்லியிருப்பாருல்ல, கிழக்கே உதிக்கும் சூரியனே உன்னை மேற்கே உதிக்க ஆணையிட்டேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? ஒரு லைன்ஸ், ஒரு லிரிக்ஸ் வரும் இங்கே ஒரு சாங்ல. இப்ப அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்? கிழக்கு உதிக்க சூரியன் மேற்கு உதிக்க உதிக்குமா? உதிக்காது. ஏன்னா காலகாலமா நமக்கு என்னது? இதே ஸ்ட்ரக்சர் தான், அதாவது கிழக்கு தான் உதிக்குது, மேற்கு தான் மறையுது இல்லையா?
சோ அது யுனிவர்சல் ட்ரூத் தான். அப்ப அதெல்லாம் இதுல வரும், நமக்கு இந்த இதுல வரும், பிரசன்ட்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மை டீச்சர் said to me, my teacher said to me the sun rises in the east னு கொடுத்தா இன்வெர்டட் கமால. அப்ப என்ன வரும், my teacher told me that the sun rises in the east னு தான் நம்ம எழுதணும். என்ன பண்ணுது, the sun rised in the east னு நம்ம எழுத கூடாது. ஏன், என்ன காரணம் அப்படினா that is called universal truth. இல்ல, அடுத்து பாருங்க habitual fact னு சொல்லிருக்கேன். habitual fact னா சார் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய, ரெகுலரா ரிப்பீட்டடா நடக்கக்கூடியது எல்லாமே habitual facts னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், I am an early bird னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? நான் எப்பவுமே early bird னா சார் சீக்கிரமே எந்திரிக்கிறது இல்லையா? I am an early bird னா நான் எப்பவுமே சீக்கிரமே எந்திரிச்சிடுவேன். இல்ல, எப்பவுமே சீக்கிரமே நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். எல்லாமே முன்ன ப்ரியரா நான் முடிவு பண்ணது எல்லாமே early bird னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூடியது. அடுத்து Hindus burn the dead. ஓகேவா? ஹிந்து பீப்புள் என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க. இது அவங்களோட சடங்கு இல்லையா? இது அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு கூடிய ஒரு விஷயம். இப்போ ரெகுலரா ஒரு விஷயம் ஃபாலோ பண்றாங்க, கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா அது எல்லாமே இதுல வரும், ஹெபிச்சுவல் ஃபேக்ட்ல வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ப்ராவப்ஸ். ப்ராவப்ஸ் என்ன சார், 2 and 2 makes 4 இருக்கு. 2 2 சேர்ந்தா 4. prevention is better than cure அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூடிய ப்ராவப்ஸ் இதெல்லாம் இன்வெர்டட் கமால வந்திருக்கு. இன்வெர்டட் கமா வந்தாலும் என்ன பண்ண முடியாது, நம்ம ப்ராவப்ஸா we should not change, என்ன பண்ண கூடாது, சேஞ்ச் பண்ண கூடாது, பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணா அது மிஸ்டேக். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்ம டென்ஸை சேஞ்ச் பண்ண கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? இது கிளியரா புரியுதா? இது கிளியரா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சோ இதை வச்சு தான் என்ன பண்ண போறோம், நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ we continue. So okay. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா கிளியரா நம்மள ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை டிரெக்ட்ல இருந்து எப்படி இன்டைரக்ட் சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, he says I speak English ன்னு இருக்குது. he says I speak English ன்னு இருக்குது. நான் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கேன், டிரெக்ட்ல இன்டைரக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்க சென்டென்ஸ், அத ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோமா? இது எது சார்ந்தது, ஐங்கிற சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்குது, எண்ட்ல என்ன சார் முடிஞ்சிருக்குது, ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்குது. சோ சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இது கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து என்ன சார் பண்றது பாருங்க, ரிப்போர்ட்டிங் வெர்ப். ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருக்குல்ல, ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ் கூடிய வெர்ப் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் வெர்ப் தான் ஃபார்ம்ல இருக்குதா, RV1 அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? சே சேஸ் வந்துச்சுன்னா RV1, செட் செட்ல வந்து RV2 ன்னு சொல்லி பார்த்தோம். அப்படிதானே பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன்ல. ஓகே, அதேதான். இப்ப பாருங்க, இப்ப சேஸ் இருக்குது, அதனால இது RV1. அடுத்து மெயின் வெர்ப் எந்த ஃபார்ம்ல சார் இருக்குது, மெயின் வெர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது. அப்ப ரிப்போர்ட்டிங் வெர்பும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது, பிளஸ் மெயின் வெர்பும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது. அப்ப நாம எதுல எழுதணும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதிரலாம். நம்ம ரூல்ஸ் தெரியும்ல. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், he வந்துச்சுனா he says அப்படி வந்துருமா, he says. There is no change in the reporting verb, that's why says என்ன பண்ணலாம்னா says அப்படியே நான் மாத்திட்டேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இன்வெர்டட் கமா எடுக்கணும் அப்படினா கண்டிப்பா என்ன பண்ணணும், கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணனும். சொன்னா ஸ்டேட்மென்ட்க்கு கன்ஜெக்ஷன் என்ன சொன்னோம், that அப்படினு சொன்னா இருக்கா, ஸ்டேட்மென்ட்க்கு கன்ஜெக்ஷன் அது that அப்படினு சொன்னோம். அதுக்கு அப்புறம் இந்த I, ஓகேவா? I க்கு என்ன சார், ஃபர்ஸ்ட் பர்சனா, I க்கு ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படினு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சனை யார் குறிக்கும் சொன்னோம், இங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை குறிக்கும். ஓகேவா? அப்ப I னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கர் குறிக்கும் இல்லையா? இதே ஆப்ஜெக்ட்டா இருந்துச்சு, அதாவது you வந்து இருந்துச்சு அப்படினா செகண்ட் பர்சன் வந்துச்சு அப்படினா என்ன சொல்றோம், ஆப்ஜெக்ட் மீன்ஸ் சம்னு சொல்லிருவோம் இல்லையா? சரி, இத ஒவ்வொண்ணா பார்த்தா டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப I ங்கிறது பார்த்தா அப்படினா இங்க இருக்கக்கூடிய he குறிக்குது. அதனால இந்த ப்ரோனவுன் என்ன ஆகும், இன்வெர்டட் கமாக்குள்ள வரும்போது இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ப்ரோனவுன்ஸ் பார்த்தா அப்படினா, அந்த ப்ரோனவுன் பார்த்தா அப்படினா இன்வெர்டட் கமா விட்டு வெளியில எடுக்கும்போது எதை பேஸ் பண்ணி இருக்குமா, இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படினா he, அதனால என்ன வருதுங்க, he வந்திருக்கு. ஒருவேளை C வந்து இருந்துச்சு அப்படினா நம்ம C யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ he. அடுத்து ஸ்பீக் வந்திருக்கு சார். ஸ்பீக் வந்தா நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா அதே ஃபார்ம் இறக்கலாமா? அப்ப ஸ்பீக் இறக்கலாம். ஆனா ஸ்பீக் இறக்கும்போது என்ன பண்ணோம், ஸ்பீக்கர் அப்படியே வராது, ஸ்பீக்ஸ்னு வரும். என்ன வரும், ஸ்பீக்ஸ் அப்படின்னு வரும். ஏன், நம்ம ரூல்ஸ் தெரியும்ல, தேர்ட் பர்சன் சிங்குலர்னா வெர்போட எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். அந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் ஸ்பீக் என்ன வருதுங்க, ஸ்பீக்ஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? அப்ப he says that he speaks English அப்படின்னு வரும்.
ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பாருங்க செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. she says to me அப்பனா வரும் she says to ரிப்போர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். ஓகேவா? ஆனா எந்த இதுல இருக்குது? toங்கிற ஒரு இன்ஃபினிட்டிவ் இருக்கறனால நம்ம என்ன மாத்தணும் தெரியுமா? says to அப்படியே வராது. நம்ம என்ன மாத்தணும்? tells னு வரும். நம்ம ரூல்ஸ் படிச்சிருப்போம். இங்க அந்த ரூல்ஸ் அப்படியே அப்ளை பண்றோம். இப்ப tells அப்படியே அப்ளை பண்ணிரோம். அடுத்து மீங்கறது ஆப்ஜெக்ட் அப்படியே வந்துரும். அடுத்து இன்வெர்டட் கமா எடுக்கணும். அப்படி நான் என்ன சொல்லிருக்கேன்? நம்ம கொட்டேஷன் இன்வெர்டட் கமா எடுக்கணும் அப்படினா என்ன பண்ணனும்? கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணனும். அந்த கன்ஜெக்ஷன் பார்த்தா அப்படினா தட் இல்லையா? அடுத்து ஐங்கிற ப்ரொனவுன் எதை பேஸ் பண்ணிருக்குன்னு சொன்னோம்? சப்ஜெக்ட். இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னது? சி. அப்ப இந்த ஐ வந்து இங்க பேஸ் பண்ணிருக்கனால இங்க என்ன வரும்? சி அப்படினு வரும். புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றோம்? அதான் பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா ஐங்கிற சப்ஜெக்ட் இங்க ஹீ பேஸ் பண்ணதுனால இங்க ஹீ போட்டோம். இங்க இருக்கக்கூடிய ஐங்கிற சப்ஜெக்ட் சி பேஸ் பண்ணதுனால இங்க சி போடுறோம். இதா அடுத்து ஷால். ஷால் வந்து என்ன வரும்? ஷால் அப்படியே வருமா? இங்க பாருங்க ரிப்போர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்பதான் பண்ணணும். ஷால் அப்படியே இறக்கணும்னு கேட்டா மாடல் எக்ஸர்சைஸ்ல ஷால் வில்லும் பிரசன்ட் ஃபார்ம் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஷால் என்ன பண்ணலாம்? நம்ம அப்படியே இறக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே இறக்க கூடாது. ஏன்னா ஐவிக்கு மட்டும்தான் ஷால், யூ, தே, ஹி, சி, இட் வந்துச்சுன்னா உங்க வில் யூஸ் பண்ணணும். இவங்க கொடுத்திருக்கிறது பார்த்தா அப்படின்னா ஐ கொடுத்தனால ஷால் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோம்? சி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருக்கோம் இல்லையா? சி வந்து என்ன யூஸ் பண்ணணும்? அப்ப நம்ம வில் அப்படின்னு யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? வில் யூஸ் பண்ணணும். யார் ஷால் யூஸ் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும்தான் ஷால். அப்ப ஐவி வந்தா ஷால் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம வேற சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால நான் வில் யூஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? அப்ப she will play. ஓகேவா? play cricket அப்படின்னு வரும். புரியுதுங்களா? சரி இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. I say to him. I say to him அப்ப என்ன வரும்? I say to என்ன வரும் சார்? என்ன இருக்குது? to infinitive இருக்குது. அப்ப என்ன வரும்? நம்ம tell யூஸ் பண்ணுமா? அப்ப tell யூஸ் பண்ணுவேன். புரியுதா? அடுத்து பாருங்க him. கொட்டேஷன் இன்வெர்டட் கமா எடுக்கணும் சார். ரூல்ஸ் என்ன சார்? கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுமா? கன்ஜெக்ஷன் that. இவா அடுத்து இங்க பாருங்க ராஜுன்னு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ராஜுன்னு வந்திருக்கு. இப்ப ராஜு யாரு? இங்க ஐங்கிற சப்ஜெக்ட்டும் கிடையாது, ஹிம்ங்கிற ஆப்ஜெக்ட்டும் கிடையாது. பொதுவா ஒரு நேம் வந்திருக்கு. பொதுவா ஒரு நேம் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண? தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் எப்போதுமே டைரக்டா அப்படியே இறக்கிடணும். ராஜுங்கிறது அப்படியே வந்துடும். ராஜு மட்டும் கிடையாது, ஹீ வந்து இருந்துச்சுனாலும் என்ன பண்ணுவோம்? ஹீ தான் இறக்குவோம். சி வந்தாலும் சி தான் இறக்குவோம். தே வந்தாலும் தேவ் அப்படியே இருக்கும். அதாவது எப்போதுமே இன்வெர்டட் கமால தேர்ட் பர்சன் வந்துச்சுன்னா தேர்ட் பர்சன்ல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அது அப்படியே டைரக்டா கீழே இறக்கணும். சரிங்களா? ராஜுங்கிறது தேர்ட் பர்சன் டைரக்டா ராஜு என்ன பண்ணாங்க? அப்படியே இறக்கிட்டேன். அடுத்து இங்க இருக்கக்கூடிய வில் நான் சேஞ்ச் பண்ணணுமா? வில் வந்து உட்டா மாறுமா அப்படின்னா அது இதை டிசைட் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய ஆர்வியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்க இருக்க ஆர்வி என்ன சார்? பிரசன்ட் ஃபார்ம். சோ அப்ப இந்த வில் என்ன ஆகாது? எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஒருவேளை இந்த இடத்துல செட்டோ செட்டுவோ வந்துச்சு அப்படின்னா அந்த வில் வந்து எனக்கு என்ன மாறும்? வுட்னு மாறும். ஓகேவா? இங்க அது மாதிரி இல்ல. அதனால பண்ண நான் வில்லே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப வில் கம் டுமாரோ என்ன வரும்? டுமாரோங்கிறது த நெக்ஸ்ட் டே வரும். ஓகேவா? டுமாரோ என்ன வரும்? த நெக்ஸ்ட் டே அப்படின்னு வரும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் இல்லையா? த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் எப்படி மாறுதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கோம் பார்ட் 1ல அதை போய் பாருங்க. இல்ல அதையும் பார்த்து கிளியரா புரியல அப்படின்னா இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பர் இல்லைங்களா? 8189969797 that is my contact number. You may call that number. ஓகேவா? I will explain in detail. ஓகேவா? அடுத்து பாருங்க he said God is everywhere இருக்குது. சரிங்களா? இப்ப பாருங்க he saidங்க ரிப்போர்ட்டா ஆ எந்த ஃபார்ம்ஸ் இருக்குது? said to எல்லாமே past tense இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? said to அப்படினா told நம்ம மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா இங்க என்ன இருக்கு? said இருக்குது. அப்ப said வந்து என்ன பண்ணலாம்? said அப்படியே வச்சுக்குவேன். ஓகேவா? அடுத்து கன்ஜெக்ஷன். இன்வெர்டட் கமா கொடுத்தோம்னா கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுமா? கன்ஜெக்ஷன் என்ன சார்? that. that க்கு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க God is everywhere இருக்குது. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஜெனரலான ஒரு ஃபேக்ட் இல்லையா? ஜெனரல் ஃபேக்ட் வந்துச்சுன்னா என்ன சொல்லிக்கிறேன்? ஜெனரல் ஃபேக்ட், யுனிவர்சல் ட்ரூத், ஓகேவா? ப்ராவர்ப்ஸ், ஹெபிச்சுவல் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் இதுல வரும். ரிப்போர்ட் பாஸ்ட் இருந்தாலுமே அதெல்லாம் இதுல தான் இருக்கும். பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதே ஃபார்ம்ல தான். அப்ப என்ன வரும்? God is everywhere. இது என்ன பண்ண முடியாது? நம்ம டென்ஸை சேஞ்ச் பண்ண கூடாது. இது என்ன பண்ணக்கூடாது சார்? டென்ஸை சேஞ்ச் பண்ண கூடாது. ஏன்னா இது ஒரு ஜெனரல் ஃபேக்ட் இல்லையா? சரி அடுத்து பாருங்க my teacher said 2 and 2 makes 4 அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன வரும்? my teacher said என்ன சார் வரும்? saidங்கிறது said அப்படியே தான் இருக்கும்.
said to வந்தா மட்டும் தான் told இல்லையா said இந்த இதை எடுக்கணும் இன்வெர்டட் கமாவை கொஸ்டின் கன்ஜெக்ஷன் எடுக்கணும் என்ன பண்ணனும் இன்வெர்டட் கமாவையோ கொட்டேஷன் எடுக்கணும்னா கன்ஜெக்ஷன் நான் யூஸ் பண்ணனும் இந்த கன்ஜெக்ஷன் அது that அடுத்து 2 and 2 makes 4 இதெல்லாம் சார் இது ப்ராவப் இல்லையா ரெண்டு சேர்ந்தா தான் 4 இது ஒரு ஜெனரல் ஃபேக்ட் அதனால நம்ம என்ன பண்ணலாம் ப்ராவப் சாங் எடுத்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி தான் அப்ப என்ன வரும் 2 and 2 makes 4 அப்படினா அப்படியே வந்துரும் இதே நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ்மே பண்ண முடியாது சோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் பிரசன்ட்ல இருந்துச்சுனா பிரசன்ட் ஃபார்மட்லயே தான் வரும் பாஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் பிரசன்ட் ஃபார்மட்ல ஒரு சிலது எழுத முடியும் இல்லையா அதான் சொல்றாங்கல தி பிராவோ இருக்கலாம் இல்ல ஜெனரல் ஃபேக்டா இருக்கலாம் இல்ல யுனிவர்சல் ட்ரூத்தா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணலாம் ரிப்போர்ட் ஒரு ஃபாஸ்ட் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம் சிம்பிள் பிரசன்ட் தான் எழுதணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் இது வச்சு புரியுதா சரி அடுத்து பாருங்க she said to me I have completed my work அப்படின்றது இல்லையா அப்ப இத எப்படி சார் மாத்தணும் she said to னு இருக்கு said to ங்கனா சார் ரிப்போர்ட் verb past tense அப்ப சொல்லுவாப்பா சப்ஜெக்ட்லயும் ஆப்ஜெக்ட்லயும் எந்த சேஞ்சுமே இருக்காது இல்லையா அதாவது இன்வெர்டட் கமாக்கு வெளியில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லயும் ஆப்ஜெக்ட்லயும் இஸ் நாட் சேஞ்ச் அப்படினு சொல்லி நமக்கு ரூல் இருக்கு இல்லையா சோ சீங்கிறதுனா எனக்கு சி அப்படி தான் வரும் said to ங்கனா சார் மாத்துவேன் told னு மாத்துவேன் இல்லையா said to ங்கதா told னு மாத்துவேன் மீங்கிற ஆப்ஜெக்ட் தான் வரும் மீ தான் வரும் அடுத்து பாருங்க சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்குது என்ன இருக்குது ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கு சோ ஸ்டேட்மென்ட் கன்ஜெக்ஷன் அது தட் இல்லையா இந்த இன்வெர்டட் கமாவையும் கொட்டேஷனையும் எடுக்கணும் அப்படினா பண்ணனும் தட்ங்கற கன்ஜெக்ஷன் நான் யூஸ் பண்ணனும் அப்படி சொல்றேன் இல்லையா அடுத்து ஐ யார் சார் குறிக்குது ஐங்கிறது ஸ்பீக்கர் குறிக்கும் ஸ்பீக்கர் யார் சார் சி இல்லையா பண்ணா வரும் சி அப்படி சொல்லி வரும் ஓகேவா அடுத்து பாருங்க என்னது have இருக்குதா இந்த have எப்படி சார் வரும் இப்போ ரிப்போர்ட் பாஸ்டா இங்க haveங்கறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்கானது இல்லையா பிரசன்ட் பெர்ஃபெக்ட்கானது haveங்கறது ஆனா இங்க இருக்குது ரிப்போர்ட் verb past tense அப்ப என்ன பண்ணனும் have ஓட past tense என்ன பண்ணனும் நம்ம ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ் வரும்போது கொண்டுட்டு வரணும் ஓகேவா இப்போ have க்கு past என்ன சார் had எதுக்கு had வரும் past have க்கும் has க்கும் had தான் past tense அதனால என்ன பண்றேன் see had அப்படி வந்துரும் completed தேர்ட் ஃபார்ம் அத அப்படியே என்ன பண்றோம் completed அப்படி யூஸ் பண்ணிரோம் மைங்கிறது யார் சார் குறிக்கும் மைங்கிறது ஸ்பீக்கர் தானே ஐயோட பொசிஷன் தான் மை ஐயோட பொசிஷன் தான் மை வர்க்ன்றது இப்போ நம்ம போட்டுற சப்ஜெக்ட் என்ன சார் சிங்கிற சப்ஜெக்ட் நம்ம போட்டுறோம் அப்ப சி யோட பொசிஷன் என்ன சார் நம்ம ஏற்கனவே டேபிள் போட்டோம்ல டேபிள்ல பாத்துறோம் ஐயோட பொசிஷன் மை வி யோட பொசிஷன் அவர் யுவோட பொசிஷன் யூ ஆர் தே யோட பொசிஷன் த ஹி யோட பொசிஷன் ஹிஸ் சி யோட பொசிஷன் her இட்டோட பொசிஷன் இட்ஸ் அப்படி பாத்துறோம் அப்ப சி யோட பொசிஷன் என்ன நமக்கு her அப்படினு வருது இல்லையா அப்ப her work அப்படினு வரும் ஓகேவா லாஸ்டா ஃபுல் ஸ்டாப் தென் இப்போ பாருங்க I said to her ஓகேவா I said to என்ன வரும் I said to என்ன சார் வரும் RV செகண்ட் ஃபார்ம் said to என்ன மாத்தணும் நம்ம told அப்படினு சொல்லி மாத்தணும் ஓகேவா I told verb object என்ன சார் her I told her கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணனும் that அப்படி யூஸ் பண்ணனும் இல்லையா சரி அடுத்து பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சப்ஜெக்ட் எல்லாமே என்னாச்சு I இருந்துச்சு இதுல என்ன இருக்குது you இருக்குது இதுல என்ன சார் இருக்குது you இருக்குது இங்க பாருங்க இதுல சப்ஜெக்ட் என்னது I இங்க பாருங்க I இங்க என்னது ராஜு வந்து ராஜு அப்படியே இறக்கிட்டோம் இங்க பாருங்க God is அடுத்து பாத்தீங்கன்னா 2 1 2 இந்த மாதிரி இருக்குது இதுல பாருங்க இதுல I இருக்குது ஆனா இங்க என்ன இருக்குது சப்ஜெக்ட் you ல இருக்குது இல்லையா இப்ப you ல வந்துச்சு அப்படினா இது எதை குறிக்கும் சொன்னேன் youங்கிறது செகண்ட் பர்சன் youங்கிறது என்னது செகண்ட் பர்சன் யார் சார் குறிக்க சொல்லிருக்கோம் ஆப்ஜெக்ட் தானே செகண்ட் பர்சன் யாரு ஆப்ஜெக்ட் அப்ப இந்த youங்கிறது ஆப்ஜெக்ட் குறிக்கும் புரியுதா அடுத்து இந்த you என்ன ப்ரோனவுனா வந்திருக்கு youங்கிறது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனா வந்திருக்கு youங்கிறது என்ன ப்ரோனவுன் வந்திருக்கு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் வந்திருக்கு அப்ப herோட சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு தான் இங்க போடணும் புரியுதா நம்ம herன்னு தூக்கி அங்க அப்படியே எழுத கூடாது இந்த youங்க சப்ஜெக்ட்டா இருக்கறனால herோட சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்னன்னு கண்டுபிடிக்கணும் herோட சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்ன சார் சி தானே அப்ப சி போடணும் சரியா சி அடுத்து பாரு அடுத்து கவனிங்க இந்த இடத்துல ரிப்போர்ட் verb past tense அப்ப இங்க கூட்டக்கூடிய பி ஃபார்ம் பதிலா வரும் நமக்கு இது பிரசன்ட் ஃபார்மா இருக்குதா நான் பாஸ்ட் ஃபார்முக்கு மாத்தணும் புரியுதா இது பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்குது நான் என்னத்துக்கு மாத்தணும் பாஸ்ட் ஃபார்முக்கு நான் மாத்தணும் பாஸ்ட் ஃபார்ம் என்ன சார் பாஸ்ட் கான பி ஃபார்ம் என்னது was அல்லது were இல்லையா இப்ப சி இருக்க சிங்குலர் என்ன வரும் was யூஸ் பண்ணனும் இதே ப்ளூரலா இருந்தா were யூஸ் பண்ணனும் எங்கெங்கலாம் was யூஸ் பண்ணனும் I he she it நோட் சொல்லலாமா I he she it இந்த நாலு இடத்துக்கும் என்ன வரும் நமக்கு was வரும்
அதே we you they வந்துச்சு அப்படின்னா were யூஸ் பண்ணணும். the she இருக்கனால என்ன யூஸ் பண்ணனால was. she was very clever அப்படினு வரும். இங்க என்ன வரும்? she was very clever அப்படி சொல்லி மாத்தணும். லாஸ்ட்ல full stop. ஓகேவா? அடுத்து பாருங்க, they said to us. they said to us we are cooking now இருக்குது. இப்போ என்ன வரும்? they said to என்ன மாத்தணும்? இப்போட past tense இப்போட past said to என்ன நமக்கு ரூல்ஸ் தெரியும். said to னால told போட்டோமா? told தானே போட்டாங்க. அப்ப அது இங்க அப்படி தான் வரும். told us. ஓகேவா? அடுத்து இன்னொரு கவாய் கொட்டேஷன் மாதிரி என்ன பண்ணானே? நானே கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுமா? கன்ஜெக்ஷன் சார் தட்ங்கிறது கன்ஜெக்ஷன். அடுத்து we யார் சார் குறிக்குது? weங்கிறது ஸ்பீக்கர். அப்ப ஸ்பீக்கர் என்ன சார்? they. அப்ப என்ன வரும்? they. ரிப்போர்ட் வேர்ப் சார் இருக்குது. அப்பங்க மெயின் கிளாஸ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் வெர்ப் இருக்கு. என்ன வெர்ப் இருக்கு? பிரசன்ட் வெர்ப் இருக்குது. இங்க ரிப்போர்ட் வெர்ப் எந்த ஃபார்ம்ல இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது. சொன்னா பாருங்க, இது பாஸ்ட் மாத்தணும். அதே என்ன வரும்? they were cooking. நவுன் என்ன சார் வரும்? நவுன் என்ன சொல்லிருக்கோம்? நவ then மாத்தணும் சொன்னோம் இல்லையா? அப்ப then ஒன்னு வரும். புரியுதா? லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப். இது எல்லாமே இந்த 8மே நான் பார்த்திருக்கோம் இல்லையா? அடுத்து இது ரெண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும் இல்லையா? இது ரெண்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. காலா said to என்ன சார் வரும்? told வரும். நமக்கு தெரியலையா? said to வந்து told வரும். பாலா காலா said to பாலா இந்த ரிப்போர்ட் வெர்ப் பாஸ்ட் இல்லையா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சப்ஜெக்ட் இவங்க யாருக்கு யூஸ் ஆயிருக்கும்? இன்வெர்டட் கமா இருக்குமா? இன்வெர்டட் கமாவையும் கொட்டேஷன் மாதிரி எடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணானே? இது யூஸ் பண்ணுவோம். கன்ஜெக்ஷன் என்ன யூஸ் பண்ணுவேன்? தட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவேன். அடுத்து யூ யார் சார் குறிக்கும்? யூங்கிறது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் யாரு? பாலா. பாலா பையனா பொண்ணா சார்? பையன் தானே. அப்ப என்ன வரும்? ஹீ வருமா? ஹீ யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த என்ன சார் இருக்கு? பாஸ்ட் இருக்குது. என்ன இருக்கு? பாஸ்ட் வியூ. இங்க ரிப்போர்ட் வெர்ப் பாஸ்ட், இங்க பாஸ்ட் வியூ. பாஸ்ட் வந்துச்சுனா ஓகேவா? ரிப்போர்ட் வெர்பும் பாஸ்ட் பிளஸ் இன்வெர்டட் கமா சென்டென்ஸ் பாஸ்ட் வெர்ப் வந்திருக்கு. அப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு மாத்தணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சோ அந்த மாத்தலாமா? இப்போ நான் ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ரூல் சொன்னேன் சார். had plus main of third form. என்னது? had plus main of third form. According to that rule I have used had plus வேற ஒரு third form என்ன சார்? அதாவது பி ஃபார்ம் போட எல்லாத்துமே தேர்ட் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா அது பீன் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? என்ன யூஸ் பண்ணணும்? பீன் யூஸ் பண்ணணும். had been writing well அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப். அடுத்து பாருங்க, ஃபைனல் ஒன். ராம் sent to ராஜு. ஓகேவா? ராஜி. ராம் told ராஜி இல்லையா? இது காமன் எழுதிட்டோம். ராம் told ராஜி. கண்டிஷன் அது தட்டா தட் அப்படி போட்டோம். அடுத்து பாருங்க, நான் யாரை குறிக்குன்னு சொன்னேன்? ராம். ராம் யார் சார்? பாயா. அப்ப என்ன வரும்? ஹி அப்படின்னு போடணும். அடுத்து ஸ்டடி என்ன வெர்ப் சார்? ஸ்டடி இது மெயின் வெர்ப் செகண்ட் ஃபார்ம். இங்க பி ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் வந்துச்சு. இங்க என்ன இருக்கு? மெயின் வெர்ப் செகண்ட் ஃபார்ம்ல இருக்குது. நான் வெர்ப் பாஸ்ட் பண்ணிட்டாலே என்ன சொன்னேன்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாத்தணும் சொன்னேன். அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாத்தற ரூல்ஸ் என்ன சார்? had plus main தேர்ட் ஃபார்ம் தானே. அப்ப had plus studied well அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் ன்னு சொல்றாங்க. So guys, I hope this video will be helpful to update your skills developing. In case you have any doubt, you should call me. I will explain you later video. Thank you guys. Thank you for watching.